நண்பர்களே வணக்கம். இனிமேல் இழுப்பில் பார்த்தீங்கன்னா, தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் தலையீத்து சினை மாடும் 2 வளர்ப்பு கிடாரிகளோட விற்பனை போது தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ அந்த மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எங்கே இருக்கலாம் தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க. ஜெர்சி கிராஸ் மாடு. சுத்த செவலையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. பல்லு 2 பல் தாங்க போட்டிருக்குது. 2 பல்லு தலையீத்து மாடுங்க. நல்ல மடி செட் இருக்குதுங்க. 9 மாதம் சனியாக இருக்குது. இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கன்றுணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நல்லாவே மடி எடுத்துருக்குதுங்க. இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆவரேஜான கறவை திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. 2 பல்லு தலையீத்துங்க. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடுங்க. 2 பல்லுக்கு என்ன சைஸில் இருக்கணுமோ அந்த சைஸில் இருக்குதுங்க. இன்னும் பல்லு சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வரும். ஜெர்சி கிராஸில் ஒரு பக்கமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு 5 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடுமே பார்த்தீங்கன்னா அந்த தரத்தாங்க இருக்குது. எப்படி பார்த்தாலும் அதிகபட்சமாக தலையீத்தில் ஒரு 6-5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணங்க. குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க. தனித்தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சின்ன மாடும் இல்லாமல் ரொம்ப பெரிய மாடும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் வீட்டு வளர்ப்புக்கு ஒரு பக்காவான மாடுங்க. ஜெர்சி கிராஸில் ஒரு தலையீத்தில் செவல மாடு வேணும். நல்ல முகலட்சணமான மாடாக 2 பல்லில் வேணும். வயலில் குறைஞ்சி ஒரு 10 ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும். ஒரு 10 லிட்டர் கறவையாவது இருக்கணும். அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 42,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்ததாக இந்த கிடாரி பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி வளர்ப்பு கிடாரிங்க. நல்ல முகலட்சத்தில் நல்ல டைப்பில் இருக்குதுங்க. நல்ல ஒரு கரவர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரி கன்றுங்க. வயது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதத்துலேருந்து ஒரு வருடத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கிடாரி கன்றுங்க. இன்னும் பல் எதுவும் போட கிடையாதுங்க. நல்ல முகலட்சணமான கிடாரி. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான கிடாரிங்க. குறைந்த விலையில் ஒரு வளர்ப்பு கிடாரி கன்று வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இதை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க. இன்னும் ஒரு 6-7 மாதத்திற்குள்ளாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பருவத்துக்கு வந்துடுங்க. நல்ல குட்டம் மூஞ்சில் இருக்குதுங்க. செனப்பருவத்தில் நம்ம விற்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நல்ல விலைக்கு பார்த்தீங்கன்னா போகக்கூடிய அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம் தான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த கிடாரி கன்றோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 13,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் என்ன பண்ண அனுசரிக்கலாம். ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த கிடாரி கன்றில் அனுசரிக்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த கிடாரி பார்த்தீங்கன்னா சினை ஊசி போட்ட ஒரு செவல சட்டை கிடாரிங்க. பல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2 பல் உளுந்து முளைச்சிட்டு இருக்குதுங்க. வாங்கிட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஈத்து வச்சு கறந்துக்கலாம். அதே மாதிரி சினை பண்ணி நாங்கள் நல்ல விலைக்கு விற்கணும் அப்படின்றவங்களோ தாராளமாக இந்த கிடாரியை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க. கிடாரி கன்று வாங்கி வளர்த்தணும் ஆசைப்படுறவங்க இதுக்கு முன்னே பார்த்த கிடாரி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாங்க. நல்ல கலரில் இருக்குதுங்க. இன்னும் நல்ல பெரிய சைஸ் வரும். அதே மாதிரி சினை ஊசியும் பார்த்தீங்கன்னா போட்டுருக்குதுங்க. சினை ஊசி போட்டு ஒரு 35 நாட்கள் ஆகுது அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பருவத்தும் வர கிடையாதுங்க. சினைக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாதுங்க. சினைக்கு கேரண்டி கிடையாது. அப்படி சினையாக இருந்தால் லக்குங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம அடுத்த பருவத்துக்கு பார்த்தீங்கன்னா சினை ஊசி போட்டாலுமே பார்த்தீங்கன்னா சினை மேலே நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்குதுங்க. நல்ல முகலட்சணமான கிடாரிங்க. வீட்டு வளர்ப்புக்கே வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்திக்கலாங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. எந்த ஒரு குறையுமே கிடையாது. இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 24,500 சொல்லியிருக்காங்க. தேவைன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ பார்த்த 2 கிடாரி கன்றுகள் ஒரு சினை மாடு எல்லாமே நல்லா தரத்திலே இருக்குதுங்க. வீட்டு வளர்ப்புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கக்கூடியதுங்க. இது 3 விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஒரு விற்பனைக்கு இருக்குது. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர் நெரிசலில் தாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பேற்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை நான் பாடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.